போட்டித் தேர்வுக்கு தயாரி கொண்டிருக்கூடிய மாணவர் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். நாம் இப்பொழுது யூஜிடிஆர்பி என்று சொல்லக்கூடிய இளங்கலை பட்டதாரி ஆசிரியருக்கான மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மேக்ஸ் கிளாஸஸை பார்க்கும்பொழுது ஒரு 10 யூனிட்டாக பிரிச்சிருப்பாங்க. நம்ம யூஜியில் என்னெல்லாம் படித்தோமோ அதை நம்ம தெளிவுபடுத்தி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம். ரெண்டாவது, மேத்தமெட்டிக்ஸை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் மேக்ஸுக்கும் என்ன சார் நமக்கு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, அது போட்டுட்டு அந்த சம்மை போட்டு வெளியே வரும் பொழுதே, அது ஆன்சர் வரும் பொழுதே நமக்கு ஒரு உத்தியோகம் பிறக்கும், நமக்கு ஒரு சிறப்பான நாம் வென்று விட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி பிறக்கும். அது மேக்ஸுக்கு ஒரு தனி சிறப்பு. அதில் ஃபஸ்ட்டு இந்த யூஜிடிஆர்பி என்று சொல்லக்கூடிய இளங்கலை பட்டதாரி தேர்வுகளுக்கான பாடத்திட்டம். சார், இந்த புக்கெலாம் எங்கே படிக்கலாம், எப்படிப்பட்ட பாடத்திட்டம் நம்மளுடைய சிலபஸில் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடு டிஆர்பி என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேர்வாணையம் ஒரு சிலபஸ் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்துருக்கு. ஒரு 10 யூனிட்டாக அந்த சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட்டாக நம்ம பார்க்குறது எல்லோருக்குமே ஒரு பிடிச்ச டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, அல்ஜிப்ரா அண்ட் டெக்னாமெட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு சாப்டர். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த சாப்டரு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டான, இப்போ பை கோஆர்டினேட் என்று சொல்லக்கூடிய ஈக்குவேஷனு, ஓகேங்களா, செகண்ட் ஆர்டரு, தேர்ட் டிகிரி, கியூபிக் ஈக்குவேஷனில் ஈஸியாக போட்டுடலாம். பை கோஆர்டினேட் மட்டும் கொஞ்சம் சிரமமாக தெரிகிற மாதிரி இருக்கும், அதை நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பாலினாமியல் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே பாலினாமியல் அப்படின்னா என்ன. ஃபஸ்ட்டு நமக்கு ஏற்கனவே சொல்லணும் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஈக்குவேஷனுக்கும் பாலினாமியலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது நம்முடைய தமிழில் இதை பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். சார், ஈக்குவேஷன்னா ஒரு நம்பரை ஈக்குவல் பண்ணுவது ஈக்குவேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ x - 5 = 0, ஓகேங்களா. இந்த மாதிரி இதை ஈக்குவேஷன் அப்படின்னா ஒரு நம்பரை சுருக்கி ஒரு நம்பர் ஆக்க முடியும், ஓகேங்களா. தற்சமயம் இப்போ x = 10ன்னு கொடுங்களேன், இதை சுருக்கணும்னா ஒரு நமக்கு, ஓகேங்களா, ஒரு 5ன்னு கிடைக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி நம்பர் ஆக்க முடியும். ஏன்னா பாலினாமியலை ≠ 0, ஓகேங்களா. அதுதான் பாலினாமியல். நமக்கு தெரியும் x - 5 அப்படின்னா ஒரு ஈக்குவல்ட்டு இல்லைன்னா அது வேறு ஒரு பாலினாமியல், பல்லுறுப்புக்கோவைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பாலினாமியலுக்கான டெஃபினிஷன், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், ஓகேங்களா, செகண்ட் ஆர்டர் டிகிரி, லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் கியூபிக்கல் ஈக்குவேஷன், லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பை கோஆர்டினேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை ஒரு 4 விதமாக பிரித்து பார்ப்போம். இதை எல்லாமே பார்க்கறது தான் இந்த தலைப்பு, சரிங்களா. அதுக்கப்புறம் இமேஜினரி அண்டு ரேஷ்னல் ரூட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இது நம்ம அடுத்து முதல்ல இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இரேஷனல் மற்றும் இமேஜினரி மற்றும் ரேஷ்னல் ரூட், ஓகேங்களா. உங்களுக்கு ஏற்கனவே ஏற்கனவே நமக்கு விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர், இரேஷனல் நம்பர் அப்படின்னா நமக்கு தெரியணும், சரிங்களா. விகிதமுறு எண்கள் மற்றும் விகிதமுறா எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா. உங்களுக்கு தெரியும். இப்போ 1/2 அப்படின்னா p/q ஃபார்மெட்டில் இருக்கும். எப்பயுமே விகிதமுறா எண்கள் ஒரு பையில் p/q அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த p/q ஃபார்மெட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா. இப்போ 1/2 என்று சொல்லக்கூடிய இந்த நம்பரை சுருக்கம்னா 0.5ன்னு வந்துடும். ஆனால் 1/3 அப்படின்னு நம்பர் இருக்குன்னு வச்சிங்களேன், இது 0. ஓகேங்களா. திருப்பி என்ன வருது, 999 போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தான் விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள்னு சொல்லுவோம். இதுக்கு இமேஜினரி ரூட் என்ன இருக்கும், இரேஷனல் ரூட், ரேஷனல் மற்றும் இரேஷனல் ரூட்டாக என்ன இருக்கும், ரிலேஷன் பிட்வீன் த கோஃபிஷியன்ட் ஆஃப் சிமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா அது. ஆல்ஃபா, பீட்டா, காமா, இதை மூன்றையும் தெளிவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஏரியா இது. காமா வரைக்கும் போகணும், ஆல்ஃபா, பீட்டா, காமா, சிக்மா நிறையா இருக்குது. இந்த 4th ஆர்டர் டிகிரி வரைக்கும் நம்ம போகும். ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் கூட்டணும். ஒரு ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம், ஓகேங்களா, அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். x² உங்களுக்கு தெரியும், x² மைனஸ் என்னது சம் ஆஃப் த ரூட்டுன்னு சொல்லுவோம், மூலங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லுவோம், இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ்ஸு சம் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அப்போ x² + 2x + 1 இது ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன், ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ஃபார்மை அமைக்கிறதுக்கும் இந்த கோஃபிஷியன்ட் அண்ட் வேரியபிளுக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கு என்ன தொடர்பு, அதை பற்றி பார்க்கறது தான் இந்த ரிலேஷன் பிட்வீன் த ரூட்ஸ் அண்ட் கோஃபிஷியன்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இந்த தலைப்பு கீழே தான் ரூட்ஸ் ஆஃப் இந்த டேர்ம்ஸ், அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், ஓகேங்களா. ரெசிப்ரோக்கல் ஒன்றும் கிடையாது, ஆல்ஃபா, ரெசிப்ரோக்கல் 1/α, தட்ஸ் ஆல்.
இதிலிருந்து வரக்கூடிய குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இதிலிருந்து வரக்கூடிய கியூபிக் ஈக்குவேஷன், இதிலிருந்து வரக்கூடிய பை கோஆர்டினேட் ஈக்குவேஷன். அவ்வளோதான். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் ரூட்டு கிவன் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரூட்டு, எதெல்லாம் டிக்ரீஸ் ஆகிற ரூட்டு. இதில் வந்து டிமானேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. இதெல்லாம் கணக்கு போனோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 11 மெத்தட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. அந்த 11 மெத்தட் நீங்கள் திருப்பி பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த அல்ஜிப்ராவில் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் ஒரு தலைப்பில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேங்களா? ரைட்டு பாருங்கள், இந்த டிஸ்கிரிட் ரூல் என்று சொல்லக்கூடிய சைனை மாற்றுவது. ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லுவோம், இதெல்லாம் வந்து ரூல்ஸை நம்ம படிக்கும்போது சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், ஒவ்வொரு ரூல்ஸை நம்ம படிக்கும் பொழுது ஈஸியாக பார்க்குற மாதிரி தெரியும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த அசமுஸ்ட் சொல்யூஷன்ஸு, ரூட்ஸ் ஆஃப் பாலினாமியல் பை த இந்த ஹார்னர் மெத்தடு, இந்த கார்டன் மெத்தடு, நெக்ஸ்ட் பாருங்கள் சொல்யூஷன் கியூபிக் இந்த பாலினாமியல், சமிஷன் ஆஃப் சீரியஸ் வந்து பைனாமியல் எக்ஸ்போனன்ஷியல் சீரியஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஃபஸ்ட்டு யூனிட்டை ஒரு 4 விதமாக பிரிச்சிருப்பாங்க. தியரி ஆஃப் ஈக்குவேஷன், எக்ஸ்போனன்ஷியல் ஈக்குவேஷன், லாகரிதமிக் ஈக்குவேஷன், பைனாமியல் ஈக்குவேஷன், கடைசியாக டிரிகோனோமெட்ரி. இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு இது தான்மா. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிலபஸ்லேயே ஃபஸ்ட்டு யூனிட்டை நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? செகண்டு பாருங்கள், இது ஃபுல்லாக மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்க்குறதுக்கு தான் பெரிய 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 டாபிக் மாதிரி போடுவோம். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சாலே ஒரு சம் ரொம்ப ஈஸி. எய்கன் வேல்யூ, கேரக்ட்ரிக்ஸ் ஃபங்க்ஷனு, ஓகேங்களா, யூனிட்டரி மேட்ரிக்ஸு, ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸு, ஸ்கியூனஸ் கெர்பிடேஷன் மேத்தமெட்டிக்ஸு, இந்த மேட்ரிக்ஸு, இந்த கெய்லி ஹெர்மிட்டேஷன் மேட்ரிக்ஸு, சிமிலியர்லி மேட்ரிக்ஸு, டயகோனல் மேட்ரிக்ஸு, இது எல்லாமே முக்கியமான ஒரு சம்ஸு. மொத்தமாகவும் இதில் சேர்த்திங்கனாவே ஒரு 10 to 12 மாடல் தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஏரியா. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் வந்துடும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. ஃபஸ்ட்டு பார்த்துங்க தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அப்படி ஒரு தலைப்பை பார்த்துட்டோம். செகண்ட் நீங்கள் பார்க்குறீங்க மேட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைப்பு பார்க்குறீங்க. 3 பாருங்கள், இந்த மெம்பர் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. மெம்பர் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரை வச்சு எப்படி நம்ம விளையாடிட்டு இருக்கிறோம் அதை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரைம் மெம்பர், ஓகேங்களா, அடுத்து காம்போசிட் நம்பர், ஓகேங்களா, டீகாம்போசிஷன் நம்பர், ஓகேங்களா, பகு எண்ணு, பகா எண்ணு, இந்த மாதிரி நம்பர்ஸை வச்சு ப்ரைம் ஆர்டரில் சொல்லக்கூடிய இந்த மோலாரிட்டி என்று சொல்லக்கூடிய ஃபார்மெட்டில் இந்த நம்பரை எப்படி எழுதுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது ப்ராடக்ட் ஆஃப் இந்த ப்ரைம் ஈக்குவலி நம்பரை பற்றி பார்க்க போகிறோம். டிசைர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஆயுலியர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த கான்ஃபரன்ஸ் மோலார் ஃபங்க்ஷன் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹையஸ்ட் பவர் ஆஃப் மெம்பர் பி, ஓகேங்களா. அடுத்து என் ஃபேக்டோரியல் இஸ் அப்ளிகேஷன் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ, ப்ரைம் ஆஃப் காம்போசிட்ஸ் நம்பரு, ஆயுலர்ஸ் தியரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது இந்த கான்கிரஸ் ஆஃப் ஃபார்மெட் இந்த வில்சன் ஆன் லார்ஜன்ஸ் தியரம்ஸ், ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான ஒரு பார்ட்டுமா. இது எல்லாமே சின்ன சின்ன ஃபார்முலாஸ். அந்த சின்ன ஃபார்முலாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தெளிவுபடுத்தி படித்தாலே இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கவர் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு ஏரியா தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த எக்ஸ்பொனன்ஷியல்ஸ் பவர் இன் சைன் எக்ஸ், இது ஃபுல்லாக ட்ரிகனாமெட்ரி ராஜா. நீங்கள் ஃபஸ்ட் இயரில் மேக்ஸில் என்னெல்லாம் படிச்சிங்களோ அது ஃபுல்லாக இந்த இதில் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இயர் மேக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு டிகிரி யூஜி மேக்ஸ் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இருந்ததுன்னா முதல்ல அல்ஜிப்ரா கிடைக்கும். ஓகேங்களா? தியரி ஆஃப் ஈக்குவேஷன், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன், இன்டெக்ரல் ஃபார்முலாஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஏரியாவில் நமக்கு கிடைக்கும். இதுதான் நம்முடைய யூஜி டிஆர்பியினுடைய சிலபஸ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதில் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ரிலேஷன் பிட்வீன் எக்ஸ்பொனன்ஷியல் சீரியஸ் என்று சொல்லக்கூடிய சைன் எக்ஸு, காஸ் எக்ஸு, டேன் எக்ஸு. இப்போ சம்மரி ஆஃப் இந்த டிஐஎஸ்ன்னு சொல்லக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த டெலிகாபிஸ் என்று சொல்லக்கூடிய சம்மிஷன், எக்ஸ்பொனன்ஷியல் சீரியஸில் சைன் எக்ஸு, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸ்பொனன்ஷியல் பவர் ஆஃப் எக்ஸு, அடுத்து எக்ஸ்பொனன்ஷியல் சீரியஸ் எக்ஸு, சம் ஆஃப் த ரூட்டு, டிக்னாமெட்ரி ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். 32 ஈக்குவேஷன் இருக்குதுப்பா டிக்னாமெட்ரியில். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கணும். இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா 200 கொஸ்டினுமே மேக்ஸாக இருக்கும். ஒரு 150 கொஸ்டின் நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் யோசிப்போம். எல்லா கொஸ்டின்ஸும் ஒரு லைனில் போகிற மாதிரிலாம் இருக்காது. ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிடிஇ ஆர்டர் ஈக்குவேஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹெவியாக இருக்கும். சிலபஸ் வேறாக தான் இருக்கும். ப்ராக்டிக்ஸ் முதல்ல முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ், எல்லாத்தையும் ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ஒரு சம்மு விடாத ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? திருப்பி நிறைய சம்ஸு போட்டு பார்க்கணும். அதிக மாடல் எந்த மாடல் வந்திருக்குது,
ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டில் பார்க்குறோமே, இது ஃபஸ்ட்டு யூனிட்டில் பொறுத்தளவுக்கு இந்த 4 கொஸ்டினில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டம் 4 மாடல் தான் அதிகம் கேட்பாங்க. ரெசிப்ரோக்கல், டிரான்ஸ்மிஷன், டெமினேஷன், இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் ஃபார்முலாஸ், அப்புறம் பை கோஆர்டினேட் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் கேட்டுட்ருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எது அதிகமாக கேட்குறாங்களோ அந்த ஏரியாவை நல்லா முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும். மேட்ரிக்ஸை நீங்கள் சொல்லவே வேணாம். மொத்தமாக ஒரு 10 to 12 மாடல் தான். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அந்த ஆல்ஃபா டெல்டாவை போட்டு கண்டுபிடிக்கிற வேலையுமா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸில் ரேங்க்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் +1 +2 புக்கில் பார்த்தாலும் இந்த சம்ஸ் நிறையா இருக்கும். அது கொஞ்சம் தெளிவுபடுத்தி பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஈஸியாக இந்த பாயிண்ட்டு. அடுத்து நம்ம டிக்னாமெண்ட்ரியில் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ சைன் எக்ஸு காஸ் எக்ஸ்னால் வந்து நமக்கு தெரியும். இது வந்து என்ன ஃபங்க்ஷன், இது வந்து சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஓகேங்களா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லிட்டு ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 32 ஃபார்முலா நமக்கு இருக்குதுப்பா. இதை ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் என்ன சொல்லுவோம்னா சைன் ஹெச்எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ஏரியா. என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸ்லாம் ஈஸியாக பண்ணிவிடுவீங்க. இந்த பாயிண்ட்டை பற்றி பெருசாக நமக்கு தேவையில்லை. ஒரு 10 கொஸ்டின் நமக்கு வருதுன்னா 10 கொஸ்டின் 8 கொஸ்டின் அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. tan x cos x ரிலேஷன் பற்றிய இந்த கரிக்குலம் ஆஃப் ஏ ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷன் லாகரிதமிக் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் ஜென்ரல் வேல்யூஸ். இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சரிங்களா? செகண்ட் யூனிட் நம்ம பார்க்கறோன்னா ரொம்ப பிடிச்ச ஏரியா. இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் வேறாக இருக்கும். எங்கன்னு கேட்டிங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸிமா. ஓகேங்களா? அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஆனால் யூஜி படிக்கும் பொழுது யாருமே அரியர் வைக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ரொம்ப சிம்பிளான பேப்பர் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. ஆனால் அதை வந்து கொஞ்சம் யோசிக்கிறோம். 2 பாயிண்ட்ஸுக்குரிய நம்பர். ஓகேங்களா? 2 பாயிண்ட்ஸு x1 + x2/2 y1 + y2/2. ஓகேங்களா? எக்ஸால் 3 புள்ளியாக இருந்தால் x1 + x2/3 y1 + y2 + y3/3. அவ்வளோதான். 2 பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. எந்த ஃபார்முலா எங்கே அப்ளை பண்ணணும், அவ்வளோதாம்மா. இதை வைத்து நம்ம வந்து ட்ரையாங்கலுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும், ரெக்டாங்கலுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வச்சு சொல்லக்கூடிய சம்ஸ் நமக்கு பார்ப்போம் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எல்லாம் யோசிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்ஸை எப்போ மேக்ஸாக பார்த்து தான் பழக்கம். அது கொஞ்சம் தேரி மாதிரி கொடுத்துருப்பான். அதால் கொஞ்சம் அதை யோசிப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ரைட்டு பாருங்கள். இப்போ nth டெரிவேட்டிவ் அந்த டெக்னாமெட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த பாயிண்ட் நமக்கு முக்கியம். nth டெரிவேட்டிவ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ 2x + 1 இது வந்து ஈக்குவேஷன். திஸ் f of x. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு f'(x) அப்படின்னு அர்த்தம் ஒரு முறை இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். 2x டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1 + 1. ஓகேங்களா? அப்போ நான் இருக்குது இது 2 பண்ணோம் அப்படின்னா 3 1 சரி 2 1 3. ஓகேங்களா? இது வந்து சும்மா சிம்பிளாக ஒரு முறை பண்ணியிருக்கேன். அப்போ என்னுடைய வேல்யூ என்னதுப்பா 1. ஓகேங்களா? லாஸ்ட்டு டெரிவேட்டிவ் நம்பர் வர வரைக்கும் நம்ம ஒன்று டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஒரு நம்பர் கிடைக்கும். அதுதான் nth டிகிரி ஆஃப் டெரிவேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய வேல்யூஸ் இருக்கும். எக்ஸு காசு இது மாதிரி நம்ம எல்லாம் டிக்னாமெட்ரியில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபார்முலாஸ் எல்லாமே இங்கே நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஏரியா தான் இது. ரொம்ப பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் nth டெரி ஆனது இந்த டைகோலம்பை என்ற டிக்னாமெட்ரிக்கல் என்ற சொல்லி ஈக்குவேஷனு இந்த லெபிஸ்தால்ஸ் தியரம். ஓகேங்களா? இம்ப்ளெக்ட் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ∂u/∂x. ஓகேங்களா? செயின் ரூல். ஓகேங்களா? இது எல்லாமே இங்கே பார்ப்போம்பா. ரொம்ப ஏரியா சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஏரியாவில். ரெண்டாவது பாருங்கள், மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் 2 வேரியபிள். ஓகேங்களா? அடுத்து லார்ஜ். ஓகேங்களா? மல்டிபிள் மெத்தட்ஸு, ரேடியஸ் ஆஃப் இந்த கர்வு. ஓகேங்களா? அடுத்துக்கப்புறம் வந்து போலார் ஃபங்க்ஷனு, ஆங்கிள் பிட்வீன்ஸ் த ரேடியஸ் ஆஃப் வெக்டார் டேஞ்சன்ட்டு, ஸ்டாஃப். ஓகேங்களா? ஸ்டோக் டேஞ்சன்ட்டு. ஓகேங்களா? போலார் கர்வு, இந்த PQRன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டு, சென்ட்ரல் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? இது ஃபுல்லாக இந்த அசமுஸ்ட்டு அல்ஜிப்ரிக் கர்வு இது எல்லாமே முக்கியமான ஒரு பார்ட்டுமா. இது ஃபுல்லாக ஏரியா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு சாப்டர் +2லே இருக்கும். ஓகேங்களா? நிறையா இருக்கும் உங்களுக்கு பார்த்துருக்கோம். +2ல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப்
டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பெரிய சாப்டர் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் பார்த்துருப்பீங்க, பேரபோலா பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்கள். y இஸ் ஈக்குவல் டு இதுனது ஒரு ஃபார்முலா எழுதுவோம் நம்ம சிம்பிளாக பாருங்கள். y இஸ் ஈக்குவல் டு mx + c. இது வந்து ஒரு கோடு, அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? அதே போல் y² இஸ் ஈக்குவல் டு ax. ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து பேரபோலான்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? y is equal to ax. ஓகேங்களா? y square is equal to ax. ஓகேங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பெரிய பாலம் கட்டுவாங்க. பாலத்தில் வந்து ஒரு பரவலை அமைப்பில், அதாவது வந்து ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனு, போலிங் ஃபங்க்ஷனில் இருக்குது. அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதுவாக கேட்டிருப்பாங்க. அது அச்சு இப்படி இருக்கும், அமைப்பு இப்படி இருக்கும், அதை பற்றி பேசுவது தான் இந்த ஏக்கலமா. சூப்பரமான ஏரியாமா, அருமையான ஒரு பாயிண்ட் இது. இந்த ஏரியா நமக்கு முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? இந்த ஏரியாவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் கொஞ்சம் மெத்தட்ஸ் கொஞ்சம் அதிகம். ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், ஒன்று nth டெரிவேட்டிவ் அரவ் டிஃபரன்ஷியேஷன். அதை மட்டும் தான் பிரிக்கணும். அது ஒரு பார்ட், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? செகண்ட் பாருங்கள், எவாலுவேஷன் ஆஃப் டபுள் இன்டெக்ரல். இங்கே தான் வரும் பிரச்சனை. ஏரியா கண்டுபிடிச்சா டபுள் இன்டெக்ரல். ஓகேங்களா? பரப்பளவு கண்டுபிடிச்சா, கனமூலம் கண்டுபிடிச்சா ட்ரிபிள் இன்டெக்ரல். அவ்வளோதான். டபுள் இன்டெக்ரல் ட்ரிபிள் இன்டெக்ரலும் இதில் கரெக்டாக ஒரு அந்த 26 ஃபார்முலா தானே ராஜா. சூப்பராக இருக்கும். அந்த சாப்டர் நடத்தும்போது 26 ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அந்த 26 ஃபார்முலாவை நீங்கள் தெளிவுபடுத்தி படிச்சுட்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை போட்டு பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேர்ட்ஸ் தான் இருக்கும். பெரிய பெரிய வார்த்தை டிஃபரன்ஷியேஷன். நார்மலாக வந்து பாருங்கள், ஒரு எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1 நிமிஷம் பண்ணலாம். இப்போ x² டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 2x. அதே போல் இன்டெகிரேஷன் பண்ணுங்க பார்ப்போம். எக்ஸை இன்டெகிரேஷன் பண்ணுங்கள், என்ன வருது? மேலே 1 அர்த்தம், n+1 டிவைடட் பை n+1ன்னு சொல்லும். புரியுது உங்களுக்கு? அதே போல் இன்டெகிரேஷன் ஆஃப் x² பண்ணுங்கள், x³ பை 3+c கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இதுதான் இன்டெகிரேஷன் கன்ஃபார்ம். இது டபுள் இன்டெகிரேஷன், ட்ரிபிள் இன்டெகிரேஷன். இதை ஃபுல்லாக நம்ம அங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? எவாலுவேட் ஆஃப் டபுள் இன்டெகிரல் அண்ட் அப்ளிகேஷன் மல்டிபிள் இன்டெகிரல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைண்ட் த வால்யூம். எது? கனமூலம் கண்டுபிடிக்கணும். சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஏரியா ஆஃப் கவ் சர்ஃபேஸ் ஜெகோபியம். ஓகேங்களா? ஜெகோபியம் ரொம்ப சிம்பிள் பாருங்கள், இதே தான். ஓகேங்களா? எக்ஸ் ஒய் இசட், டோயு பை டோ எக்ஸ், டோயு பை டோ எக்ஸ், சம்திங் ஃபார்முலா. அவ்வளோதான். ரிடக்ஷன் ஃபார்முலா நம்ம பார்க்கணும். முக்கியமான இருக்கும் அந்த ஏரியா. ரிடக்ஷன் ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதான் இந்த ஏரியாவை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது நமக்கு முக்கியம். அடுத்து பாருங்கள், வால்யூம் சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா இருக்குது. அடுத்து ஏரியா கர்வேவ் சர்ஃபேஸு, அது ஜெகோபியம் இருக்குது. அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் யூஸிங் ஜெகோபியம். ஓகேங்களா? டிஃபைன் ஏ இன்டெக்ரல். ஓகேங்களா? பீட்டா ஃபங்க்ஷன் அண்ட் காமா ஃபங்க்ஷன், ரிடக்ஷன் ஃபார்முலா, எவாலுவேஷன் ஆஃப் ஏ பீட்டா காமா ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? பீட்டா கமிஷன் இதை போடும் பாருங்கள், பீட்டா காமா, இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஃபார்முலா தான், ஒரு 5 ஃபார்முலா இருக்கும் இந்த ஏரியாவில். இதை மட்டும் நம்ம தெளிவுபடுத்தி பார்த்தா இது ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 யூனிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்டெக்ரல் மட்டும் தான் கொஞ்சம் வேறாக இருக்கும். அதை மட்டும் பார்த்தா போதும். கீழே பாருங்கள், இந்த போலார், இந்த போலி போலார் மற்றும் கான்ஜுகேட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் லைன். அடுத்து கான்ஜுகேட் டயாமீட்டர் பற்றி பார்க்கணும். பேரபோலா சொன்ன பார்த்தீங்களா, டயாமீட்டர். இந்த போலார் கோஆர்டினேட்டை பற்றி பார்க்கணும். ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், ஜென்ரல் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான பார்ட். கீழே பாருங்கள், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்டு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். M3 பிஇ படித்த எல்லோருமே படிக்கக்கூடிய ஒரு சாப்டர் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த ஏரியா M3ன்ற பேப்பரில் படிச்சிருப்பாங்கப்பா, தெளிவுபடுத்தி பார்க்கணும். இதில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பற்றி பார்க்கணும். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ODE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த PE ப்ளஸ் DO/dx x ஒரு ஃபார்முலா இருக்கும் பாருங்களா. அந்த ஃபார்மெட்டுக்கு ஒரு ஆர்டர் ஈக்குவேஷனை கொண்டு வரணும். ODE படித்து ரொம்ப முக்கியம். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன், அதை பற்றி முக்கியம். எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன், இன்டகிரேஷன் ஆஃப் ஃபேக்டர். ஓகேங்களா? அடுத்து லீனியர் ஈக்குவேஷன், ரிடக்ஷன் ஆர் செகண்ட் ஆர்டர் டிகிரி ஈக்குவேஷன். இதை படிச்சுட்டிங்க அப்படின்னா யூஜி பிஜி டிஆர்பியில் இது சூப்பராக இருக்கும் தலைப்பு. இது கொஞ்சம் வேறு சப்ஜெக்ட் தான். நீங்கள் பாடப்புத்தகத்தை தாண்டி படிக்கணும். பிஆர் விட்டல் மற்றும் ஹையர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் RS அகர்வால் புக்கை பார்க்கணும். ஏன்னா இந்த புக்கில் தான் இது தெளிவாக இருக்கும். நீங்கள் வந்து பிஆர் விட்டல் புக்கிலே கூட செய்தி கம்மி தான். இந்த மாதிரி புக்கில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? கிடைச்சதுன்னா நீங்கள் இந்த பெரியார் யூனிவர்சிட்டி புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய இன்டெக்ரல் ஃபார்முலா, ஃபஸ்ட் இயர் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுக்கான நோட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ரைட்டு பாருங்கள், ஜென்ரல் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனு, ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனு, கான்ஸ்டன்ட் ஆஃப் கோஃபிஷியன்ட்டு, மெத்தட் ஆஃப்
intermediates of coefficients and the method of variations of parameter. அடுத்து system of the first order equation linear system, homogeneous of linear system is constant of coefficients. இது ஃபுல்லாகவே இந்த ஏரியா தான். இது ஃபுல்லாக அப்ளிகேஷன் இன் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்முலா. இதில் இருந்து தான் நமக்கு தெளிவுபடுத்தி கிடைக்க போகுது. ரொம்ப முக்கியமான பார்ட். அதுக்கப்புறம் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் டோ யூ பை டோ எக்ஸ். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PDE அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான ஏரியா தான். இந்த டிஃபரன்ஷியேஷனை எலிமிட்டேஷனு கன்சிடரேஷனு அந்த ஆர்பிட்டாரே ரெண்டாவது பிறகு இந்த BDEன்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்ளீட் இன்டகரல், சிங்கிள் இன்டகரல், ஜென்ரல் இன்டகரல், லார்ஜிக் ஈக்குவேஷன் சொல்கிறது அதுங்க PQ is equal to Rன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஃபுல்லாக ஸ்பெஷல் ஆர்டர் ஃபஸ்ட்டு டிகிரி ஈக்குவேஷன்ஸில் வந்துடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ஏரியா. இதை பார்த்தோன்னா போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் மொத்தமாக 5 ஃபார்முலா தான் பாருங்கள் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில். ஆனால் டிகிரி லெவலில் பாருங்கள் சைனஸு, இந்த கொசின்ஸு, இந்த வேவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் நமக்கு. நம்ம அந்தளவுக்கு அங்கே போக வேண்டியதில்லை, பெருசாக நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த ஏரியாவில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த எலிமெண்டரி ஃபங்க்ஷன் நமக்கு முக்கியம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பெசல்ஸ் ஈக்குவேஷன் லைக் யூனிட் ஸ்டெப்பு, இந்த ஃபங்க்ஷன் முக்கியம். அடுத்து டார்க் டெல்டா பகுதி, இந்த சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷன்ஸ் முக்கியம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று பார்ப்போம். சரிங்களா? அதை இன்ஜினியரிங் பசங்க நல்லா பார்த்துருப்பீங்க. இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ப்போம், அது முக்கியம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெரிவேட்டிவ் ஆஃப் இன்டெக்ரல், ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டெக்ரலை பொறுத்து தான் அது ஃபுல்லாக போகும். இட்ஸ் இன்டெகிரேஷன் யூஸிங் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இனிஷியல் வேல்யூ ஆஃப் தியரம், இம்பார்ட்டண்டான தியரமா, இந்த இம்பார்ட்டண்டான தியரம் பார்க்கணும். ஃபைனல் வேல்யூஸ் தியரம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன், த இன்க்ரீசஸ் இன்வெர்ஸ் இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இது ஃபுல்லாக முக்கியம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியமாக. சால்விங் த ஃபஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் இது முக்கியமான பாயிண்ட்டு. லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அண்டு லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இந்த ஏரியாவில் முக்கியமான பகுதி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அங்கங்கே பார்க்குறத விட இதுவும் இந்த அப்ளிகேஷன்ஸு, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன், இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே பெருசாக 2-3 கொஸ்டின் வந்துடும். அதுக்கப்புறம் இதே சாராம்சம் தான் எஸ்ஸு, இதே சாராம்சம் தான் நமக்கு வந்து இதில் இருக்கும், இசட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கும். சும்மா ஒரு தொடர்பு பட்டு தான் இருக்கும். சரிங்களா? இது நம்ம பாயிண்ட்ஸ் முக்கியம். கீழே பாருங்கள், இந்த ஃபூரியர் சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஓகேங்களா? லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபூரியர் சீரியஸ். இந்த ஃபூரியர் சீரியஸில் 5 ஃபார்முலா தான். ஓகேங்களா? அப்புறம் 5 ஃபார்முலா நீட்டாக இருக்கும். f(x) சம்திங் நீட்டாக இருக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் ஃபார்முலாவை மட்டும் உள்வாங்கிட்டு பார்த்தாலே போதும். இது எக்ஸ்ப்ளனேஷன், இந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் 2π. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பை எப்படி வரும், 2π எப்படி வரும், cos x வந்தால் பை எப்படி வரும், sin x வந்தால் 2π எப்படி வரும், இது தாம ஆடுது. ஈவனு ஆர்டர் ஃபங்க்ஷன், இது நம்ம முக்கியமான பாக்கியம். எல்ஃப் இந்த ரேஞ்ச் ஆஃப் சீரியஸ், எவாலுவேஷன் ஆஃப் இன்ஃபைனைட் செட். ஓகேங்களா? அதில் பாருங்கள், இந்த தேரப்பராத வடிவம்னு நம்மளோட இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் சொல்லுவோம். அது இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். இன்ஃபைனைட் செட். ஓகேங்களா? இன்ஃபைனைட் செட்டாக இருந்தால் எப்படி, பை வந்தால் என்ன வேல்யூ, 2π வந்தால் என்ன வேல்யூ. அடுத்து ஃபூரியர் சீரியஸ் ஆஃப் இன்ஃபைனைட் செட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபூரியர் சைனு, அடுத்து கொசைக்கன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், சிம்பிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன்ஸ் தியரம் ஆஃப் இந்த பெர்சிவல் தியரம். ரொம்ப முக்கியமான தியரம் இது. ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்டு இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு 4 யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபூரியர் சீரியஸுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது, நான் இதை பார்த்தா நல்லாயிருக்கும், வெக்டார் கால்குலஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 5 ஃபார்முலா தான் இருக்கும். என்னென்னா வெக்டார் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், வெக்டார் என்பது உங்களுக்கு தெரியும். +2ல் இருந்தே வெக்டார்ஸ் நம்ம பார்த்துட்ருப்போம். வெக்டார்ஸில் 2 ப்ராடக்ட் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியலையே உங்களுக்கு? என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று டாட் ப்ராடக்ட்டு, இன்னொன்று அதுப்பா கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இது ஆங்கிள் பிட்வீன் இந்த 2 வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ டாட் ப்ராடக்ட்டை பற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. A வெக்டர் டாட் B வெக்டர் = மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் காஸ் தீட்டான்னு இருக்கும். இது ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன். அதே போல் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் = மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் sin தீட்டா n கேப் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது அதே தான் இது பிரச்சனைங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஆங்கிள் பிட்வீன் டாட் ப்ராடக்ட்டில் A வெக்டார் டாட் B வெக்டார்
பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பண்ண காஸ் தீட்டா இன்ட்டு a vector dot b vector is equal to modulus of a vector modulus of b vector. That's all. ஓகேங்களா? இது வந்து அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா கிராஸில் வரும், அவ்வளோதான். a vector cos b vector is equal to modulus of a vector modulus of b vector. வந்து ரெண்டுமே சேர்ந்து வந்தக்கூடிய ஆங்கிள்ஸ் இது. இந்த பாயிண்ட் இதை வச்சுட்டு நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏ இந்த வெக்டார் ஃபங்க்ஷனு வெக்டார் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கேலார் பாயிண்ட், ஒன்று டாட்டு இன்னொன்று ஸ்கேலார் பாயிண்ட்னு சொன்னோம். இந்த ஜென்ரேட்டிங் இஸ் ஏ டைவர்ஜனு காஸ் டைவர்ஜனு, அடுத்து கோவலு, ரெண்டாவது டிஃபரன்ஷியல் யூனிட் அண்ட் நார்மல் சர்ஃபேஸ் ஆஃப் சீரியஸு, அப்ளிகேஷன் டபுள் ஆப்ரேட்டரு, ஓகேங்களா, ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் முக்கியமான பார்ட் இது நம்ம இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெல் இப்போ யூஸ் பண்ணியிருப்போம் இன்ட்டு எஃப், ஓகேங்களா, இதெல்லாம் சின்ன சின்ன ஃபார்முலா தான்ப்பா. இன்னும் இன்டகிரேஷன் தெரியணும், டிஃபரன்ஷியேஷன் தெரியணும், இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண தெரியணும், வெக்டார் கால்குலஸை பற்றி நான் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். சைன் தீட்டா எங்கே யூஸ் பண்ணணும், காஸ் தீட்டா எங்கே யூஸ் பண்ணணும், அந்த தெளிவு பற்றி மட்டும் படிச்சிட்டாலே இந்த ஏரியா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோரியர் சீரிஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த 5 ஃபார்முலா தான் நீட்டாக இருக்கும் பாருங்கள். அந்த பை 2π காஸ் தீட்டா சைன் தீட்டா கொசைன் வேல்யூ சைன் வேல்யூ, அவ்வளோதான். இதை பற்றி மட்டும் பார்க்குறது தான் இந்த ஏரியா. சரிங்களா? இந்த ஏரியா பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரம். நல்லா படிக்கும்போது இதெல்லாம் வந்து பெரிய ஒரு பேப்பர் மாதிரி நினச்சோம், ஆனால் ஆக்சுவலாக படிக்கும்போது ரொம்ப சிம்பிளான பேப்பர். எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 3-4 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஒரு அருமையான ஒரு பேப்பர். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டாட்டிக்ஸ் அல்ஜிப்ரான்னு சொல்லுவோம். குரூப்னா என்ன, சப் குரூப்னா என்ன, ஓகேங்களா. ஒரு 4 விதி, அப்போ எபிலியன் குரூப்பு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதாவது தமிழில் சொல்லப்போனால் 9th புக்கில் அதுக்கு முன்னாடி இருக்கும், +1 +2 புக்கில் இருக்கும். குலங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, குரூப் சப் குரூப். இதில் பாருங்கள் குரூப்னா என்ன, சப் குரூப்னா என்ன, சைக்கிளிக் குரூப்னா என்ன. இது ஃபுல்லாக செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன், எல்லாமே என்னதுப்பா, செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனு ஒரு கணத்திற்குள்ளார தேடுவது பேர் தான் என்னது, இந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அது குரூப்னா என்ன, 4 விதிகளை முழுவதுமாக நிறைவு செஞ்சுட்டு அதுக்கு பேர் என்னது குரூப்பு. அதில் 4ல் 2யோ 3யோ மட்டும் போனால் அது பேர் சப் குரூப்பு, ஓகேங்களா. இந்த மாதிரி பாயிண்ட்ஸு. சைக்கிளிக் குரூப்பு, ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைக்கிளிஸ் குரூப்பு, எல்லாத்துக்கு பாருங்கள் லாஜிக் தியரம், ஓகேங்களா. கனெக்டிங் த பிரின்சிபல் அண்ட் நார்மல் சப் குரூப்பு, கோட்டிக் குரூப்பு, ஹோமோஃபோமஸ் அண்டு ஆட்டோமார்பிசம். ரெண்டாவது பாருங்கள் இந்த கைலிஸ் தியரம். இது எல்லாமே தியரம்ப்பா. இது சம்ஸ்னு ஒன்றுமே கிடையாது, ஃபுல்லாக தியரம், ஃபுல்லாக ரொட்டேஷன் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் ஒரு ஃபுல்லாக தியரம் மட்டும் தான் படிக்க போகிறீங்க. இது ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கூட கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொஞ்சம் சம்ஸ்லாம் வரும், ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு தியரமாக மட்டும்தான் இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. இதில் பாருங்கள் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனு, ரிங்குனா என்னன்னு பார்ப்போம், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் இந்த ஐடியல், இந்த கோட்டிக்ஸ் ரிங்குனான்னு பார்ப்போம். பிரைமரி ஐடியல், மேக்ஸிமம் ஐடியல்னு என்னென்னு பார்ப்போம். ஃபீல்ட் ஆஃப் இந்த கோட்டேட்டிக் இன்டகரல் டொமைன் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ரெண்டாவது பாருங்கள் இந்த டொமைனு, ரேஞ்சு, அல்ஜிப்ரிக் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏரியா பார்ப்போம். அடுத்து வெக்டார் ஃபேஸ், ஓகேங்களா, முப்பரிமாண இடங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெக்டார் ஃபேஸ் இஸ் ஏ 3D ஃபங்க்ஷன், எக்ஸ் ஒய் இசட், திஸ் ஆர் 3D ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இதை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஏ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் த டூயல் ஃபேஸஸ், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேஸஸ், ஓகேங்களா. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தா 5th யூனிட்டு ரொம்ப தேரி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. மேக்ஸாக நம்ம பார்த்துட்டு ஒரு தேரியை பார்த்தோன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா இது. கொஞ்சம் தேரி அதிகம் தான், படிக்கிறது மட்டும் அதிகம், கொஞ்சம் மேக்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம், அதை படிச்சிடலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேக்ஸ் படிக்கிற எல்லோருக்குமே ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர். எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்காத சாப்டர் கூட இதுதான். எனக்கு என்ன ரியல் அனாலிசிஸ். இதில் தான் ஃபுல்லான செட்டுனா என்ன, கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட், இது முக்கியமான தியரம் ஒன்று, ஓகேங்களா. கவுண்டபிள் செட்டுனா என்ன, அன்கவுண்டபிள் செட்டுனா என்ன, எண்ணப்படக்கூடிய கணங்கள் என்ன, அடக்கத்திற்கு உள்ளாத கணங்கள்னா என்ன, இதுதான் இந்த பார்ட். கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்டு, ரியல் மெம்பர் சிஸ்டம் இன் த ஆர். அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், எவாலுவேட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸுமா. இன்ஃபைனைட்டு, ஸ்பெக்ட்ரமு, சப்செட்டு, இந்த ஃபூலியன் அல்ஜிப்ரா, இது எல்லாமே இங்கே தான் பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஃபுல்லாக தியரம் பாப்பா, ஃபுல் அண்ட் ஃபுல் தியரம் தான். ரொட்டேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், இந்த ரொட்டேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்.
ஃபார் ஆல் செட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்டு. எம்டி செட்டு யூஸ் பண்ணுவோம். நிறைய பாயிண்ட்ஸ் இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரியல் நம்பர், அந்த டைவர்ஜன் தியரம், கன்வர்ஜன் தியரம். ரெண்டாவது பாருங்கள், இந்த கெய்லிஸ் சீக்வன்சஸ் தியரம். ஓகேங்களா? இந்த லிமிட் ஆஃப் இன்டர்ஸ் வேல்யூ, டெஸ்ட் ஆஃப் அசம்புஸ்ட் ஆஃப் இந்த கன்வர்ஜன்ஸ் தியரம். ஓகேங்களா? ரியல் வேரியபிள், லிமிட்டல் ஆஃப் எ பாயிண்ட்ஸ் ஆஃப் வேரியபிள், டிஃப்ரென்ஷியபிள்ஸ் ஆஃப் எ வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேரியபிள், ரோல்ஸ் தியரம், மீன்ஸ் வேல்யூஸ் ஆஃப் தியரம். இது ஃபுல்லாக இங்கே ஏரியா பார்க்க போகிறோமா. இனிக்வாலிட்டி, இந்த ரெய்மா இனிக்வாலிட்டி, இன்டர்பிரேட் ஃபங்க்ஷன்ஸு, சீக்வன்ஸ் ஆஃப் சீரியல் ஃபங்க்ஷன். இதில் வந்து கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்து மேட்ரிக்ஸ் ஸ்பேஸு, லிமிட்டட் ஸ்பேஸு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஸ்பேஸு, இந்த மெட்ரிக் ஃபேஸ். இது முக்கியமான பாயிண்ட்ஸு. இதெல்லாம் கூட பெருசாக நமக்கு வராது, ஏன்னா இந்த ஏரியா மட்டும் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஒரு 6th யூனிட்ஸ் என்னென்னலாம் பார்க்கலான்னு பார்த்துருக்கோம், எப்படி ஈக்குவலில் கொண்டு போகணுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கு வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய சாப்டரை பார்த்துட்டு ஒவ்வொரு சாப்டரும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.